வணக்கம். இப்போ நாம் எங்கே இருக்கிறோம்னா சோலமாதேவி பக்கத்தில் வல்லபகணபதி கோயில் அப்படின்ற இடத்துல தான் இருக்கிறோம். இப்போ நம்ம இங்கே வந்து ரூஃபிங் ஷீட் பண்ணியிருக்கோம், கோயிலுக்கு பண்ணியிருக்கோம். முன்னாடி வந்து கோயில் கருவறைக்கு முன்னாடி ஒரு ஷெட்டும், பின்னாடி வந்து அன்னதானம் போடக்கூடிய இடத்துக்கு ஒரு ஷெட்டும் பண்ணியிருக்கோம். 2 ஷெட்டு பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ஷெட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இங்கே ரூஃபிங் பார்த்திங்கன்னா வெறும் ஷீட்டு மட்டும்தான் பண்ணியிருக்கோம். வேறு எதுவும் பூவோடு எதுவும் போடலை. ரூஃபிங் ஷீட்டு தான் பண்ணியிருக்கோம், டைல் ஷீட்டு பண்ணியிருக்கோம். இந்த ஷீட் வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் பிரிக் ரெட்டில் தான் வரும், அடியிலையும் சேம் அதே பிரிக் ரெட் கலர் தான் வரும். டபுள் கலர் 2 பக்கம் ஒரே மாதிரி வரும். கோயிலுக்கு இந்த மாதிரி போகிறது இன்னும் நல்லாவே இருக்கும். அந்த மாதிரி ஷீட்டு தான் பண்ணியிருக்கோம். ஆஸ் யூஷுவல் மற்றபடி எல்லாமே முகப்பு, தூவானம், கோயிலுக்கு என்ன தேவையோ கலசம், இது அனைத்தையும் வச்சு பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ நம்ம வந்து முன்னாடி இருக்கிற ஏரியாவையும் பின்னாடி அன்னதானத்துக்கு எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த ஷெட்டுக்கு பார்த்திங்கன்னா போஸ்ட் வந்து ரவுண்டு பைப்பில் போட்டிருக்கோம். ட்ரெஸ் ஒர்க்கு எல்லாமே வந்து யூஷுவல் நம்ம ஸ்கொயர் பைப்பில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். தண்ணி போகிற கட்டர் லைனு எல்லாமே கொடுத்துருக்கோம். அது வேணால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பிரித்து ரெயின் ஹார்வெஸ்டிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ரெடியூசர் மாதிரி வச்சு கொடுத்துறோம். நம்ம இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஓப்பன் தான், எப்பயும் போது காற்றோட்டம் ஸ்பேஸ் நல்லாயிருக்கும். கோயிலுக்கு முன்னாடி அன்னதானம் போடக்கூடிய ஏரியாவில் பார்த்திங்கன்னா சுற்றி வர கைப்பிடி சுவர் வச்சு கட்டியிருக்காங்க. அதுக்கு மேலே இருக்கிற ஓப்பனுக்கு வந்து கிளாஸ் பார்ட்டிஷன் ஸ்லைடிங் டோர் பண்ணியிருக்காங்க. வேணும்னா மழை பெஞ்சது அப்படின்னா நம்ம க்ளோசிங் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா ஓப்பன் விட்டால் காற்றோட்டமாக இருக்கும் உள்ளார. ஸோ அந்த மாதிரி ப்ரிவிஷன் பண்ணி மேலே ரூஃபிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஏரியாவையும் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு அது கம்ஃபர்ட்டாக இருக்கும். நல்ல ஹைட்டு நம்ம தூக்கி கொடுத்துருக்கோம். ஏன்னா ஷீட்டு மட்டுங்கிறதுனால ஹீட்டு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நார்மலாக இருக்கிற ஷீட்டோட இது கம்மியாக தான் வரும். ஸோ நம்ம ஹைட்டு தூக்கி போடும் போது நம்மளுக்கு அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபேனு நம்ம அந்தளவுக்கு எவ்வளோ ஃபேனமோ ஃபேனை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த கோயில் உரிமையாளர் நம்ம கூட இருக்கார். அவர்கிட்ட நம்ம போட்டிருக்கிற ஷெட்டை பற்றியும் இந்த இடத்த பற்றியும் கேட்கலாம் வாங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம். இது நம்ம கோயில் வந்து இப்போ கரெக்டாக எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா வந்து நாளைக்கு இந்த கோயிலுக்கு வரத்துக்காகவும் நான் இந்த ஷெட்டு எப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்காகவும் அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். அதனால் கரெக்டாக இந்த கோயில் எங்கே லொக்கேட் ஆகிருக்குங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது இந்த கோயிலோட பேர் வன்னி மரத்தடி வல்லப கணபதி கோயில். ஓகே. இந்த வன்னி மரத்தடி வல்லப கணபதி கோயிலுக்கு உள்ளாரையே ஒரு ஐயப்பன் கோயிலும் தனியாக இருக்குது. சரி, 2 இருக்குங்க. இது இருக்கக்கூடிய இடம் வந்து திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் செல்லும் திருவரம்பூரிலிருந்து துப்பாக்கி தொழிற்சாலை செல்லும் வழியில் சோலமா நகர் என்ற இடத்தில், சோலமாதேவி சோலமா நகர் இடத்தில் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இது ஒரு தனி சிறப்பு. இது வந்து அந்த சோலமாதேவி வரைக்கும் அடிக்கடி பஸ் இருக்குது. துப்பாக்கி தொழிற்சாலை போகிற பஸ்ஸில் வரலாம். அதுக்கடுத்து இங்கேருந்து 2 கிலோமீட்டரில் போலீஸ் காலனியும் இருக்குது. போலீஸ் காலனிக்கும் சோலமாதேவிக்கும் இடைப்பட்ட இடத்துல 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நடந்து வரக்கூடிய இடத்துல இந்த கோயில் இருக்குது. இதில் ஒரு எங்கேயும் இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த கோயிலுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலில் வந்து வன்னி மரத்துக்கு கீழே இவர் இருக்கார். வன்னி மரத்தோட மகித்துவம் வந்து பெரிய விஷயம். அதில் வந்து மந்தாரையும் சேர்ந்துருக்கு. மந்தாரையும் வன்னி மரமும் கணவன் மனைவிம்பாங்க. அரசு வேம்பு எப்படியோ அதே மாதிரி இந்த கோயிலில் இது 2 சேர்ந்துருக்கும். இன்னொன்று, 2வது இவர் பரிகாரத்துக்காக உள்ள ஒரு பிள்ளையார். அதாவது அம்பால மடியில் வல்லபையை வச்சுருப்பார். தெற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கும். அதுதான் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி. இங்கே வந்து திருமண தடைகள், மற்ற காரியங்கள், இதுக்கு எல்லாமே புத்திர பாக்கியம், இந்த மாதிரி காரியத்துக்காக நிறைய பேர் இங்கே விரும்பி வருவாங்க. இங்கே வர்றப்போ இந்த இடத்துல நான் வந்து சின்னதாக ஒரு ஷெட்டு போடுறதுங்க. அது வந்து சாதாரண இங்கே இருக்கிற ஒரு வெள்ளை ஷீட்டை வச்சு தான் ஜிஐ ஷீட்டை தான் வந்துடும். அதுக்கப்புறம் நான் வந்து வளையப்பட்டி ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன், நாமக்கல்லில். என் மச்சினை வந்து இந்த கேரளா மாடலில் போட்டிருந்தார். பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ இந்த மாதிரி சத்திங்கிறவங்க வந்து இந்த மாதிரி எனக்கு போட்டு கொடுத்தாங்க. நான் ஒர்க்கு வந்து எனக்கு ரொம்ப கேரளா மாடலாக இருக்கும், பிடிச்சி போச்சு. சரி, இதை நம்ம கோயிலுக்கே இப்படியே இதே மாதிரி போட்டால் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணேன். அவங்க நேரடியாக வந்துட்டாங்க. கோயில்னோடனே நேரடியாக வந்து பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரியே செஞ்சு கொடுத்தாங்க. ஒர்க்கில் எந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் எனக்கு தங்குறதுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் வர்ற எம்ப்ளாய்க்கு சரி பண்ணி கொடுத்துருங்கன்னாங்க. நான் தங்குறதுக்கு இங்கே பக்கத்துலேயே ஒரு இடம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். இங்கேயே தங்கினாங்க. அருமையாக வேலை பார்த்தாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. காலையில் போய் சாப்பிட்டுட்டு வருவாங்க, மத்தியானம் வேலை பார்ப்பாங்க, திரும்ப சாயந்தரம் வேலை பார்ப்பாங்க, அவங்க பாட்டு போயிடுவாங்க. எல்லா திங்ஸும் லாரிக்குள்ளேயே வச்சுருந்தாங்க. மெட்டீரியல் என்ன ஏதோ ஒரு வேஸ்டேஜ் தீயில போடுறதோ அங்கே போடுறதோ எதுவுமே கிடையாதுங்க. சில இடத்துல மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நிறைய வேஸ்டேஜ் இருக்கும். இவங்ககிட்ட அந்த வேஸ்டேஜுங்கிறதுக்கே வேலை கிடையாது. ரொம்ப அருமையான முறையில் வேலை பார்த்தாங்க. இது வேலை பார்த்து முடித்த பிறகு நிறைய பேர் வந்து கேட்டாங்க, இந்த ஷெட் எப்படி போட்டிங்க, என்ன ஏதுன்ட்டு. ஏன்னா இங்கே எவ்வளோ பேர் ஷெட்டு போடுறாங்க இந்த மாதிரி. ஆனால் இந்த ஃபினிஷிங் வந்து நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. உள்ளுக்குள்ளார குனிஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே அந்த ஆங்கிள்லாம் பர்ஃபெக்டாக வெல்டிங் இருக்கும்.
அந்த லைன் வந்து சென்டர் லைன் கரெக்டாக இருக்கும். ஒரு பக்கம் சாஞ்சோ ஆப்செட் ஆகியோ அது மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப கிளியராக இருக்கும். இது நான் செஞ்சதுக்கு பிறகு திரும்ப ஒரு ஐயப்பனுக்கும் வல்லப கணபதிக்கும் ஒரு அன்னதான மண்டபம் கட்டணும் அப்படின்ட்டு அப்புறம் ஒரு சித்தியை வர சொன்னேன். சக்தியை வந்து எனக்கு இதை கொஞ்சம் பாருங்கள், எனக்கு இது மாதிரி செய்யணுன்ட்டு. உடனே ஓகே நான் நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக செஞ்சு கொடுத்தாங்க. அது 2வது மண்டபம் ரொம்ப அருமையாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. முதல் மண்டபம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓப்பனாக இருக்கும் சுற்றி, அதனால் காற்றோட்டம் ஜாஸ்தியாக இருக்கும், வெயில் தெரியாது. இப்போ 2வது வந்து நான் கட்டின மண்டபம் வந்து 50க்கு 30 நல்ல நீளமான ஷெட்டு. அது வந்து சுற்றி நான் கிளாஸ் வச்சு அடைச்சிட்டேன், அதனால் கொஞ்சம் அதில் ஹீட் இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஓடெல்லாம் போட்டு ரொம்ப பிரமாதமாக செய்கிறாங்க. எனக்கு அன்னைக்கு அந்த இது இல்லை, தெரியல. இப்போ என் மூலியமா இன்னொரு நண்பர் வீட்டுக்கு போட்டு இது பண்ணாங்க, ஓடெல்லாம் வச்சு. இதை விட இன்னும் சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இதில் வந்து இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய ஒர்க்கர் வந்து யாரும் அனாவசியமாக வெளியில் போகிறதில்ல. அடுப்பில் சமைச்சிக்கிட்டே இருக்கார், மேலே போய்ட்டு நான் ஸ்க்ரூ வைக்கிறேன்டா, டைட் வச்சுட்டு வாடா, நான் இதை பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளாரையே ஒரு ஆல்டர்னேட்டிவ் பண்ணிக்கிறாங்க. அதை பண்ணுறான் இதை பண்ணுறாங்கிற இந்த வேலையும் கிடையாது. நம்பி அவங்ககிட்ட எனக்கு ஒர்க்கு கொடுக்க ஈஸியாக இருக்குது. கொடுத்த இடத்துலையும் அவங்க அண்ணன் நீங்கள் அனுப்பிச்ச ஆளுங்க ரொம்ப அருமையாக வேலை செஞ்சாங்க, எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அது வந்து இன்னும் கூலாக இருக்குது. வீடு வந்து மேலே போய் நின்னாக்க ஏசி ரூமில் இருக்கிற மாதிரி இருக்குது. உள்ளுக்குள்ளார அருமையாக அந்த ஓடெல்லாம் போட்டு ஒரு சின்ன இடத்துல ஒரு டேமேஜோ அதோ இதோ இல்லை. வார்த்தைகள் சுத்தமாக இருக்குது, நாணயமாக இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்தாப்பில் நான் ஷெட்டு திரும்ப ஒன்று கட்டுறப்ப கூட இவங்கள தான் வந்து செய்யணும்னு சொல்லி நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். வந்து நீங்கள் அவசியம் செஞ்சு கொடுக்கணும். கண்டிப்பாக ரொம்ப நன்றி. நன்றி. இப்போ நம்ம ஷெட்டு வந்து போட்டு எத்தனை வருஷம் ஆகுது? 5 வருஷம் ஆகுது. 5 வருஷம் ஆகுது. இந்த 5 வருஷத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குது? மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கா, இல்லை ஷெட்டு போட்டபடி அப்படியே இருக்கா, இல்லை கம்ப்ளைண்ட் ஏதாவது இருக்குதா? இது வரைக்கும் ஷெட்டில் இருந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லைங்க. தண்ணி ஒழுகுது, அங்கிட்டு தூக்கிச்சு இங்கிட்டு தூக்கிச்சுங்கிறதெல்லாம் கிடையாது. நிறைய இடத்துல பார்க்குறோம், கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா அந்த ஷெட்டு சைடெல்லாம் தூக்கும். இன்ன வரைக்கும் என்றைக்கு போட்டோமோ அப்படியே இருக்குது. அது மழை பெஞ்சு முடிஞ்சிருச்சுன்னா கழுவி விட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. 2 ஷெட்டு நீங்கள் பாருங்கள், இதை பார்த்துட்டு நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது என் மூலியமாக முடிஞ்சது. வந்து பிள்ளையாருக்கு முன்னாடி உள்ள மண்டபம், அடுத்து அன்னதான மண்டபம். என்னோடய நண்பர் வீட்டில் தான் ஓடு போட்டிருக்காங்க. இதை நீங்கள் நேரடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அவங்ககிட்ட தாராளமாக போய் ஒர்க்கை கொடுக்கலாம், நம்பி செய்யலாம். வார்த்தைகள் சுத்தமாக இருக்குது, நம்மளும் சுத்தமாக இருக்கும். ரொம்ப நன்றி. நன்றி. இப்போ நம்ம அண்ணன் சொன்னதை கேட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட இந்த ஷெட்டு போட்டு 5 வருஷங்கள் ஆகுது. கீழே இந்த கோயிலுடைய லொக்கேஷனு, அவர் அண்ணனுடைய ஃபோன் நம்பர், கான்டாக்ட் நம்பரு, நான் எங்களுடையது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இது சம்மந்தமாட்டமாக எந்த டீட்டெயில் வேணும்னாலும் எங்களை தாராளமாக கால் பண்ணுங்கள். எப்போனாலும் சரி, நாங்கள் வெயிட் பண்ணுறோம். இங்கே யாராவது லொக்கேஷன் இங்கே யாராவது நேரில் வந்து பார்க்கணுன்னாலும் நீங்கள் தாராளமாக எப்போனாலும் நீங்கள் வரலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி ஏதாவது டவுட்னா எங்களை கூப்பிடுங்க. நன்றி. தேங்க்யூ.